எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நமினேந்தி அடிகள் அப்படின்னு நாயன்மார்களுடைய குரு பூஜை, அவருடைய குரு பக்தியின் சிவபக்தி அவர் எப்படி அடைந்தார் என்பதையும் நம்ம இப்ப சிந்திக்கலாம். இவர் திருவாரூர் பக்கத்துல ஏமப்பேரூர் அப்படிங்கிற ஊர்ல அந்தனர் குலத்துல பிறந்தவர். இவர் சிறந்த சிவபக்தராக இருக்கிறார். தினமும் ஏமப்பேரூர்லேருந்து திருவாரூருக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி அவருக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றார். அப்படி ஒரு நாள் இவர் போகும்பொழுது அங்க திருவாரூர்லயே கோவிலுக்குள்ள ஒரு கோவில் இருக்கும், அறநெறி, திருவாரூர் அறநெறி அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு. அந்த சந்நிதிக்கு விளக்கே எரியல. பார்த்தா விளக்கெல்லாம் அப்படியே அணைஞ்சு போயிட்டே இருந்தது. பார்த்தா எண்ணெயும் இல்லை. என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு வெளியில போறார். வெளியில சந்நிதியில் இருக்கிற சில வீடுகளில் போய் கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போய் கேட்கிறார். அப்போ சமணர்கள் அந்த வீதியில நிறைய பேர் இருந்தான். அவன் என்ன சொல்றா, உங்களுடைய தலைவன் தான் சிவபெருமான் தான் கையிலேயே அனலை ஏந்திட்டு இருக்காரு, அவருக்கு எதுக்கு இன்னொரு விளக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் போங்க அப்படின்றார். அடுத்த வீட்டில் போய் கேட்கும்போது இதுக்கு என்னத்துக்கு, அவரோ பெரிய தீயே கையில் வச்சுருக்கிறவர், அவரே எழுத்திக்க மாட்டாரா, நீங்க போய் குளத்துல இருக்கிற தண்ணி எடுத்து விட்டு ஏத்துங்க, எரியும் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு சிவபெருமானுக்கு உங்களுடைய பக்தி சிறந்து தெரிஞ்சிருந்ததா அவர் நிச்சயமா இந்த தண்ணியை விட்டு விளக்கேற்ற வைப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். உடனே இவருக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிடுறது. கோயிலுக்கு சிவபெருமானே உங்களுடைய பக்தியையே அவங்க சந்தேகிக்கிறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, இப்போ நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன்னா ரொம்ப நேரம் ஆயிடும், அதுக்குள்ளே இருட்டி போயிடும், அதனால விளக்கேற்ற முடியாதபடிக்கு ஆயிடும் அப்படின்னு. அப்போ அறநெறி கோவில் இருந்து சிவபெருமான் அசிரீரியா சொல்றார், நமினேந்தி அடிகளே, நீங்கள் சங்கு தீர்த்தத்தில் உள்ள நீரை எடுத்து விளக்கேற்றுங்கள் அப்படின்றார். உடனே இவருக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது. உடனே என்ன பண்றாரு, நேரா கோவிலுக்கு வாசல்ல இருக்க ஒரு சங்கு தீர்த்தம், அங்க போயிட்டு குடத்துல தண்ணி எடுத்துட்டு இந்த விளக்கை ஏத்துறார். அது நல்லா பிரகாசமா எரிய ஆரம்பிக்கிறது. அவருக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது. இந்த கோவிலில் இருக்க எல்லா விளக்கையும் ஏத்துறார். எல்லா விளக்கும் நம்ம எரிய ஆரம்பிக்கிறது. ஃபுல் நைட்டும் எரிஞ்சுட்டே இருக்கு. எல்லா பக்தர்களும் பார்த்து இவருடைய பக்தியினுடைய சிறப்பை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். அதுல இருந்து இவர் கோவிலுக்கே அந்த அறநெறி கோவிலையும் தவிர மற்ற திருவாரூர்ல இருக்கிற எல்லா சந்நிதிகளுக்கும், அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற சந்நிதிகளுக்கெல்லாம் அதே விளக்கை ஏற்றி வச்சு வர்றார். அப்படி ஒரு நாள் இருக்கும்பொழுது இவன் ஊருக்கு பக்கத்துல இவன் ஏமப்பேரூர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல மணலி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அங்க ஊர்ல ஒரு நாளைக்கு திருவாரூர் தியாகேசர் எழுந்தருள்வார். அன்னைக்கு பெரிய விழாவா கொண்டாடுவாங்க. அந்த பக்கத்து ஊரில் இருக்கிற எல்லாருமே அந்த மணலிக்கு தியாகேசரை தரிசனம் பண்ணுவோம். அப்படி வரும்போது எல்லா கூட்டமாட்டா, அதாவது ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருமே, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த விதமான காஸ்ட்ல இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்னா வருவாங்க அந்த கோவிலுக்கு. எல்லாரும் கோவிலுக்கு தரிசனம் பண்றா. இவரும் கூட இருந்து இதெல்லாம் தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு இவர் நேரம் திரும்பி அவரோட வீட்டுக்கு போறார். ஏமப்பேரூர் வீட்டுக்கு போன உடனே என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ள போகாத வெளியிலேயே படுத்துடுறாரு. அப்ப அவருடைய மனைவி என்னாச்சு, நீங்க வெளியிலேயே படுத்துட்டு இருக்கீங்களே, உள்ள படுங்க அப்படின்றாரு. இல்ல நீ குளிக்கிறதுக்கு எனக்கு தண்ணி போடு, சுடுதண்ணி வை அப்படின்ற. என்னத்துக்கு இப்ப சுடுதண்ணி அப்படின்னு கேட்கிறான். இல்ல நான் அந்த கோவில் அந்த திருவிழாவுக்கு போனேன், அப்ப பார்த்தாக்கா எல்லா விதமான மக்கள்லாம் இருந்தாங்க, அவங்க மேலெல்லாம் நான் பட்டுட்டேன், அதனால கொஞ்சம் தீண்டல் இருக்கிறது, என்னால் அதனால் வீட்டுக்குள்ள வர முடியாது, நான் குளிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்றார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனையை உள்ள போய் சுடுதண்ணி போடுறான். அதுக்குள்ள இவர் களைப்பினால தூங்கிடுறார். தூங்கின உடனே இவருடைய கனவுல சிவபெருமான் தோன்றுகிறார். என்ன நீ நமினேந்தி அடிகளே இப்படி நினைச்சிருக்கிறேன், அங்க இருக்கிற அத்தனை பேரும் என்னுடைய சிவகணங்களுடைய அம்சம்தான், நீ எப்படி ஜாதி பேதம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கனவுல நீ நாளைக்கு திருவாரூர் கோயிலுக்கு வா, என்ன நடக்கிறது பாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஒரு சட்டனா கண்ணை முடிச்சுட்டு, சீக்கிரம் நம்ம தவறு செஞ்சுட்டோம், சிவனே நமக்கு இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எழுந்திருந்து சுடுதண்ணியெல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு ஆர்டினரி தண்ணியை போட்டு, தண்ணியெல்லாம் ஆர்டினரி நேரிலேயே குளிச்சுட்டு அவர் நல்லா திருநீர் ஃபுல்லா பூசிட்டு நேரா இதுக்கு போறார், திருவாரூர் போறார். தன்னுடைய ஊர்ல இருந்து திருவாரூர் நுழைஞ்சு பார்த்தா அங்க போற வரவா எத்தனை பேருமே சிவகணங்களா இவருக்கு காட்சி அளிக்கிறார். உடனே இவருக்கு அப்புறம்தான் புரியுது, அடடா நம்ம ஜாதி பேதம் பார்த்தது எவ்வளவு பெரிய தவறான செய்கை அப்படின்னு தெரிஞ்சுது. உடனே இவர் எல்லாரும் முன்னாடி அப்படியே கீழே விழுந்து வணங்குறாரு. வணங்கி விழுந்துட்டு எழுந்து பார்க்குறாரு. எல்லாரும் அவர்களுடைய உண்மையான தோற்றத்துல இருக்கா. இதுலேருந்து அவருக்கு புரியுது, எல்லாம் எந்த இடத்துல போனாலுமே ஜாதி பேதம் பார்க்க கூடாது அப்படின்றார். அதிலிருந்து அவருக்கு அந்த விதமான ஜாதி பேதமே இல்லாத எல்லாரையும் தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு, கோவில் அவர் அத்தனை பேருக்கும் எந்தவித ஜாதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு சிவனுடைய பதவியை அடைகிறார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவருடைய பக்தியினுடைய உயர்ந்த நிலை நமக்கு தெரிகிறது.
அதுக்கப்புறம் சிவபெருமான் இடத்தில் போகும் பொழுது ஜாதி வேதம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சிறந்தது ஒரு செய்தியை நமக்கு இவருடைய வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அவருடைய குரு பூஜை இன்னைக்கு அவருடைய நினைவை நினைத்து நம்ம சிவபெருமானை வணங்குவோம். நம்ம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.